மார்னிங் சாம்பியன் நம்ம கூட ஒரு மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் இருக்காரு. அவர் வந்து நமக்கு என்ன சொல்லி தர வந்திருக்காருன்னா தின் சிலிண்டருக்கும் திக் சிலிண்டருக்கும் வேறுபாடு சொல்ல வந்திருக்காரு. தின் சிலிண்டர்னா என்ன? தின் சிலிண்டர் வந்து ரேஷியோ வந்து P/T. திக்னஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். ஸோ திக்னஸ்னா வந்து அப்சல்யூட் பாராமீட்டர், அதே வந்து வேரியபிள் பாராமீட்டர்னா T/D. இந்த T/D திக்னஸ் வந்து நம்ம மெயின் பாராமீட்டர்னா திக்னஸ் வந்து மேலே இருக்கும்போது அது கம்மியாக இருந்தா 1/20 இருந்தா தின் சிலிண்டர். அதே வந்து தலைகீழ திருப்பி போட்டோம்னா இந்த சைன் மாறும் 20/1. ஆமா, அப்போ வந்து கிரேட்டர் தென் லெஸ்ஸர் தென் சிம்பிள் வந்து கிரேட்டரா மாறும். கிரேட்டரா இருக்கும்போது தின் சிலிண்டர். பார்த்தோன்னே ஏமாத்தக்கூடாது. D/T கேட்டனா கிரேட்டரா தான் தின். ஆனா வழக்கமா இதான் கேட்பான், மாத்தி கேட்கறது ரேர் அக்கரன்ஸ். இதே வந்து ஆரா கொண்டு போனோம்னா டயமீட்டர் 2 டைம்ஸ் ஆஃப் அப்படினால 1/10. இங்க R/T வந்து கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 10. திக் சிலிண்டரா இருந்தா அதுக்கு அப்படியே உல்டா T/D வந்து கிரேட்டர் தென் 1/20 ஆ இருக்கும், இல்ல D/T வந்து லெஸ் தென் 20 ஆ இருக்கும். இது T/R எடுத்துக்கிட்டோம்னா கிரேட்டர் தென் 1/10 ஆ இருக்கும். R/T எடுத்துக்கிட்டோம்னா லெஸ் தென் 10 ஆ இருக்கும். ஸோ இங்க லெஸ்ஸா இருக்கும்போது திக்கு. அதனால வந்து இது கேட்டாங்கன்னா தப்பு பண்ணக்கூடாது, இது வந்து விக்கெட் டேக்கிங் ஆயிடும். ஆனா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது திக்னஸ் மேல இருக்கும்போது லெஸ்ஸா இருக்கும்போது தான் தின், திக்னஸ் கீழே வந்தா தான் கிரேட்டரா இருக்கும்போது தின். ஸோ மேல இருக்கா திக்னஸ் வந்து மேல இருக்கா கீழே இருக்கான்னு பொறுத்து கிரேட்டரா லெஸ்ஸரா முடிவு பண்ணணும். ஸோ தின் சிலிண்டர்னா என்ன 4 கண்டிஷன் சொல்லுங்க. தின் சிலிண்டர்னா வந்து திக்னஸ்க்கும் டயாமீட்டர் ரேஷியோ வச்சு செக் பண்றோம். அப்போ வந்து திக்னஸ் பை டயாமீட்டர் ரேஷியோ வந்து less than or equal to 1/20 னா அது தின் சிலிண்டர் சொல்லுவோம். இதுவே திக் சிலிண்டருக்கு வந்து திக்னஸ் பை டயாமீட்டர் ரேஷியோ greater than 1/20 இருந்துச்சுன்னா அது வந்து திக் சிலிண்டர்னு சொல்லுவோம். திக் சிலிண்டர் சொல்லுவோம். அதே தலைகீழ கவுத்தி போட்டா என்ன நடக்கும்? இது தலைகீழ போட்டா ஃபர்ஸ்ட் சிம்பல் மாறி போடுவாங்க. ஆமா, தலைகீழ சிம்பல் வந்து லெஸ்ஸர் தென் சிம்பல் வந்து என்ன ஆயிடும்? இது கிரேட்டர் தென் சிம்பலா மாறும். அப்ப D/T வந்து greater than or equal to 20 இருந்தா அது வந்து தின் சிலிண்டர். கிரேட்டரா இருக்கும்போது D/T ரேஷியோல கிரேட்டரா இருக்கும்போது தின் சிலிண்டர். இங்க லெஸ் தென் ஆர் இருக்குல திக் சிலிண்டர். D/T வந்து less than 20 ஆச்சுனா திக் சிலிண்டர். சோ அடுத்து R ல சொன்னா thickness to the radius சொன்னா less than or equal to 1/10 ன்னு சொல்றோம். இதுவே ரெசிப்ரோக்கல் போட்டனா greater than equal to 10 ன்னு போடுறோம். இதுதான் என்ன சிலிண்டர்? இது வந்து thin cylinder ன்னு சொல்லுவோம். thin cylinder எப்படி மாறுது? thick cylinderக்கு வந்து thickness to the radius வந்து 1/10 ன்னு போடுறோம். greater than R தான். இதுவே R/T போட்டா less than or equal to 10 ன்னு போடுறோம் for thick cylinder. சோ இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டா thin cylinderக்கும் thick cylinderக்கும் நமக்கு வந்து டிஃபரன்ஸ் சொல்லி கொடுத்தாரு. இது வந்து thin cylinder thick cylinder இல்லாம thin vessel thick vessel சொன்னாலும் அதேதான். சோ ரெண்டுத்தையும் கத்து கொடுத்த மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் ஆஸ்பிரண்ட் வீர விஜய்க்கு தேங்க்யூ சொல்லுங்க.